பெருசா ரிஷபம் எதையுமே எதிர்பார்க்காது. உண்மையான அன்பு, உண்மையான பாசம், உண்மையான காதல் அத தான் எதிர்பார்க்கும். அதெல்லாம் ரிஷபத்துக்கு கிடைக்குமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடைக்கிறது இல்லம்மா. அப்ப நம்ம கிடைக்காததுக்காக நம்ம வந்து ரொம்ப வருஷமா ஓடிட்டே இருக்கோம். இப்ப எதுக்காக ஓடணும் அப்படின்னு நீங்க உங்களுக்காக ஓடுங்க. இது ரிஷபத்துக்கான சரிப்பெயர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். அப்ப ரிஷபம் இந்த காலகட்டத்த ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிட்டு, நம்மளும் நமக்காக வாழணும் அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்டினி அடைஞ்சிடுவீங்க. இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. புரியுதுங்களா? இப்ப ரிஷபராசி அன்பர்கள்ல பெண்கள் இப்ப ஆண்கள் நம்ம சாலிடா நெறைய பேர் வந்து யாருமே வேலை செய்யாம இருக்க மாட்டாங்க. அப்படி இதுவரைக்கும் நல்ல வேலை கிடைக்கலைங்க. நல்ல வேலை கிடைச்சிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுவரைக்கும் தொழில்ல பிரச்சனைங்க. தொழில்ல முன்னேற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? அப்ப பெண்கள் இதுவரைக்கும் நாங்க வந்து ஹோம் மேக்கர்ங்க. ஹவுஸ் ஒய்ஃப் நல்லா படிச்சிருந்தேன். திருமணம் ஆனதுனால எனக்கு வேலை கிடைக்கல. நான் வேலை செய்யல. இல்ல நல்லா படிச்சிருந்தேன். வேலைக்கும் போயிட்டு இருந்தேன். திருமணமாகி குழந்தை பொறந்துச்சு. அதனால வேலைய விட்டு நின்னுட்டேன். இதுவரைக்கும் ஒண்ணுமே படிக்கலம்மா. எனக்கு உலக அறிவே தெரியாது. எதுவா இருந்தாலும் இந்த காலகட்டம் கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டம் ரிஷபத்துல ஹோம் மேக்கர், ஹவுஸ் ஒய்ஃப் அதெல்லாம் கிடையாது. எனக்கு 50 வயசு ஆயிடுச்சேம்மா, 60 வயசு ஆயிடுச்சேம்மா அப்படின்னு சொல்ற ரிஷபமா இருந்தாலும், ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஷபராசி அன்பர்கள்லாம் 70 வயசுல கூட சும்மா அமக்கலமா 50 வயசு மாரி தான் இருப்போம். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு நேச்சர் ஆஃப் டெண்டன்சி நமக்குள்ள இயற்கையாவே உண்டு. ஸோ அதே மாதிரி இன்பில்ட்டா ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும், எதையும் சாதிக்கணுன்ற எண்ணமும் ரிஷபத்துக்கு டீஃபால்ட்டா இருக்கு. என்ன நம்ம கண்ண மறைக்கும்? உண்மையான அன்பு, உண்மையான அன்பு அது பின்னாடியே ஓடுவோம். அத தூக்கி வச்சுட்டு சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சாலிடா வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸலன்ட்டா சாதிக்க முடியும்.